ஒரு நாள் நைட்டு குட்டி பூனை வானத்தை பார்த்து ஐயோ நிலாவை காணவில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அப்புறம் நிலா எங்கே போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கினே இருந்துச்சான். அப்புறம் தேடவும் போச்சான். காட்டில் ஒரு ஆந்தையும் பார்த்துச்சுமா. அந்த ஆந்தைக்கிட்ட கேட்டுச்சான், நிலாவை பார்த்தியா அப்படின்னு. அந்த ஆந்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்புறம் மீனுக்கிட்ட போய் கேட்டுச்சான் ஆட்டாங்கரையில். அந்த மீனும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுச்சான். லாஸ்ட்டாக ஒரு மலை உச்சியில் போய் பார்த்தா மேகத்துக்கு பின்னால் நிலா சிக்கிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மேகம் தனியாக இருந்ததால் நிலாவை வச்சுக்கிச்சான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு நிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பூனை சிரிச்சிச்சான். நிலா எல்லாருக்கும் சொந்தம், வானத்தில் இருந்தால் தான் எல்லோரும் சந்தோஷமாக அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா மேகம் என்ன பண்ணிச்சான், ஆமாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை விட்டுருச்சான். நிலா திரும்பியும் வானத்துக்கு பிரகாசிச்சிச்சான். அப்புறம் அனிமல்ஸும் என்ன பண்ணிச்சுன்னா மகிழ்ச்சியாக இருந்துச்சான். அப்புறம் நிலாவை பார்த்து பூனை சொல்லிச்சான், நீ நல்ல மனசு கொண்டவள் என்று ஒரு வெள்ளி நட்சத்திரத்தை பரிசாக கொடுத்துச்சான். அப்புறம் குட்டீஸ், இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது? நல்ல மனசு பகிர்ந்து கொள்ளும் பழக்கமும் மகிழ்ச்சியை தருமா. குட்டீஸ், இது மாதிரி கதையை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள்.